என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணவன் இந்த விஜய் விஷால் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் குறித்து ஒரு நடிகையினுடைய அம்மா கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இதில் இணையத்தில் பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா அண்ட் விஜய் விஷாலுக்கு இடையேயான அந்த காதல் ட்ராக் தான். அது குறித்து பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு இடையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பல அதிருப்திகள் உருவாகிட்டு வருது. கடந்த எபிசோட்ஸில் பவித்ரா இவங்க காதல் அட்ரோசிட்டி குறித்து பயங்கரமாக ஆர்ஜி ஆனந்திக்கிட்ட புலம்பியிருக்கிறாங்க. பொதுவாகவே பிக் பாஸ் ஷோவோட ஒவ்வொரு சீசன்லேயுமே யாராச்சும் 2 பேருக்கு இடையில காதலை உருவாக்கி கோத்து விட தான் நினைப்பாங்க. அது நிகழ்ச்சிக்காக நடக்குதா இல்லை போட்டியாளர்களினுடைய கேம் பிளானா அப்படிங்கிறதே பயங்கர குழப்பமாகவே இருக்கும். மலையாள பிக் பாஸ் ஷோவில் இப்படி காதலித்த ஜோடி நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்ததும் திருமணமே செஞ்சுக்கிட்டது ஞாபகம் இருக்கலாம். ஸோ இந்த வகையில் தான் இப்போ தர்ஷிகா விஷால் கதையுமே போகுதா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஆருடம் சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழலில் விஷாலோட நண்பர்கள் வட்டத்தில் சிலர்கிட்ட நம்ம பேசணும். விஷாலோட அப்பா ஃபினான்சியர், படித்து முடிச்சுட்டு மாடலிங் வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்த நேரம் அது. புதுசாக ஒரு சீரியலில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. பிரம்மா சார் தான் டேரக்டர். சீனியர் நடிகை ஒருத்தவங்க கிட்ட இந்த தகவலை சொன்னப்போ அவங்க தான் இந்த பையனை பற்றி சொன்னாங்க. பேசி கேட்டு தான் உடனே நடிக்க வந்துட்டாரு. ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்துட்டு டேரக்டர் இவர் செட் ஆவாரான்னு டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இல்லை சார், ஆர்வமாக இருக்கான், வாய்ப்பு கொடுங்கன்னு நான் அவனுக்காக பேசினேன். கடைசியில் அந்த சீரியலில் கமிட் ஆகிட்டாரு. அவனோட முதல் சீரியலில் என் பொண்ணுக்கு ஜோடி. இப்படி தான் விஷாலோட சீரியல் அறிமுகம் நடந்துச்சு. சீரியலில் கமிட் ஆனதுமே ஃபீல்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சீரியல் ஷூட் முடிஞ்சதும் ஆர்டிஸ்ட்டுகள், உதவி இயக்குநர்களை தன்னுடைய கார்லேயே கொண்டு போய் விடுவான். இப்படி பலர்கிட்டையும் பழகியே சேனலுக்குள்ள தொடர்புகளை வளர்த்துக்கிட்டதுனால கொஞ்ச நாளில் டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு உருவாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஹிட் சீரியல், குக் வித் கோமாளி ஷோ, இந்த மாதிரியான ஒரு பிரபலமான ரியாலிட்டி ஷோக்கள் எல்லாமே வந்து இப்போ பிக் பாஸ் வரைக்குமே வந்துட்டான். ஆனால் இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, எந்த பொண்ணு கூட முதலாக ஜோடியாக அவன் நடித்தானோ அதே பொண்ணு கூட கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நடிக்க மறுத்தது கூட நடந்துச்சு. முதல்ல பழச மறந்துடுற ஒரு ஆள் வந்துட்டு விஷால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத விஷாலோட முதலாக ஜோடியாக சேர்ந்து நடித்த நடிகையினுடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்பவே ஆதங்கமாக இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் விஷால் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டராக தெரிஞ்சிருப்பார். ஸோ அதனாலேயே விஷாலுக்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. ஈவன் வனிதா கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, விஷால் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு 3வது சீசனில் கவினோட ஞாபகம் தான் வருது, கவின் சாண்டி அவங்க கேங் ஞாபகம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி வனிதா கூட பார்த்தீங்க அப்படின்னா விஷாலை பாராட்டியிருப்பாங்க. பட் இப்போது விஷாலினுடைய நடவடிக்கைகள் அதிகமாகவே ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லப்படுது. அதுலேயும் இப்போது தர்ஷிகாவோட இந்த லவ் ட்ராக்ல ஈடுபட்டிருக்கிறது மக்கள்கிட்ட அதிகப்படியான வெறுப்புகளை சம்பாதிச்சு விட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் விஷால் அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், எல்லா பெண்கள்கிட்டையுமே இப்படி தான் பழகி அவங்கள ஏமாற்றுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா விஷால் குறித்து சொல்லப்படுது. ஸோ எனிவே விஷாலினுடைய கேரக்டர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.